2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. வணக்கம் சார். வணக்கம் சார். சாணக்கியாவினுடைய வெற்றி கணிப்பு 2026 இதெல்லாம் பார்க்குறோம். 2016 அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்ற விதத்தில் சொல்கிறீங்க. அதற்கான காரணங்கள் அப்படின்றது என்னவா இருக்குது சார்? 2016 உள்ளது அப்படியே பிரதிபலிக்கல, ரிவர்ஸில் பிரதிபலிக்கும். 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. அது ஆனால் என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம பலமுறை இந்த அனாலிசிஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபை கொடுத்தோன்னா, இது சர்வே இல்லை, அது அனாலிசிஸ். அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா பேஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். என்ன இருக்குது, என்ன இருந்தது, இதன் மூலமாக என்ன வரும் அப்படிங்கிற வச்சு. நம்மகிட்ட தயிர் இருக்குது, நம்மகிட்ட பால் இருக்குது, ரெண்டை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்து என்ன அவுட்கம் வருதுங்கிறத அனாலிசிஸ். சர்வேங்கிறது நம்ம ஃபீல்டுக்கு போகிறோம், மக்கள்கிட்ட நேரம் கேட்குறோம், அதில் அந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், அதை நம்ம பெர்சன்டேஜாக போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். இது அனாலிசிஸ், இது டேட்டா வச்சு நம்ம ஃபீல்டுக்கு போகல. பட் நம்ம கம்ப்ளீட்டாக இதற்கு முன்னாடி நடந்த அத்தனை தேர்தல் பற்றின டேட்டாவும் ப்ளஸ் நம்முடைய நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் உள்ளே பயன்படுத்தி அதை இது எப்படி தப்பாக போகும், எப்படி சரியாக போங்கிற பார்த்து உள்ளே ஒரு டெவல் சர்டிஃபிகேட் பண்ணி அதை ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம அதை பண்ண ஒரு அனாலிசிஸ். ஸோ சர்வேக்கும் அனாலிசிஸ்க்குமான வித்தியாசம். இந்த அனாலிசிஸில் நம்ம என்ன தெரிஞ்சோன்னா, நமக்கு ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா 2016 ரிப்பீட் ஆகும் அல்லது ரிவர்ஸ் ஆகும். இந்த அனாலிசிஸில் ரிவர்ஸ் ஆகுங்கிறது. ரிப்பீட்டுங்கிறது என்னென்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே வரும், டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே ஆப்போசிஷன் பார்ட்டி, அது லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி. 2016 பார்த்தீங்கன்னா 99 சீட்டு டிஎம்கே எடுத்துச்சு. தமிழக வரலாற்றில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இருந்ததே இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக வரலாம். இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அதிகமான சீட்டை 100 நெருக்கி நிற்கலாம். அது 95 சீட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 95 அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது ஒரு 5-10 முன்ன பின்ன வரலாம், 5 முன்ன பின்ன வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டிஎம்கே தான் திரும்ப வரதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறது இப்போ உள்ள அனலிட்டிக்கல் நிலைமை. இப்போ திமுகவும் ஓரணியில் தமிழகம்ங்கிறத கிளப்பியிருக்கு. அண்டு ஏடிஎம்கேவும் மக்கள் பாதைன்னு சொல்லிட்டு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கிளம்பியிருக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டுமே ஓடிட்டு இருக்கு. ப்ளஸ் பின்னாடியே நம்ம பார்க்குறோம், விஜய் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார். இப்போ 2-3 மாநாடுக்கெலாம் பிளான் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். இது எப்படி மாறுது? அந்த பிஜேபி 7 மாநாடுக்கான பிளானை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கிற பொறுத்து இதை முன்ன பண்ண மாறலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு, இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, பழைய வரலாறுகள் இருக்கிற டேட்டாக்கள் வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சி மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சில இடங்களில் திமுக பிடித்திருந்த இடங்களில் அதிமுக கூட்டணி பிடிக்கும். அப்படிங்கும்போது என்ன ஃபேக்டர்? ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. நமக்கு நிறைய இப்போ என்னென்னா, அதில் ரிசல்ட் எவ்வளவு அக்யூரேட்டாக இருந்ததுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சிட்டிங் அமைச்சர்கள் உட்பட, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல கட்சிகள்லேருந்து ரொம்ப சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா, ஊடகவியலாளர்கள் உட்பட நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப அனலிட்டிக்கல் ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அது நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டா என்னுடைய ஃபார்முலாவே சேர்த்து சொன்ன மாதிரி ஆயிரும். ஆனால் என்னென்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்சி, அந்த கட்சிக்கான தலைமை, அந்த கட்சியுடைய சின்னம், அந்த கேண்டிடேட், இதற்கு முன்னாடி உள்ள வரலாறு, இதற்கு முன்னாடி வென்றது தோற்றது, பாராளுமன்ற ரிசல்ட்டு, அசம்பிளி ரிசல்ட், இது எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய விஷயம் இது. நம்ம இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கணக்கு. அதில் ஒன்னொன்றுக்கு ஒரு வெயிட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு வித்தியாசமாக. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்துச்சுங்களேன், சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில் உதயநிதி நிற்கிறார். உதயநிதி ஜெயிப்பாரா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற கண்ணோடி சொல்லிடலாம், சரிங்களா? உதயநிதிக்கு எதிராக விஜய் நிற்கிறாரு, அப்போ சினாரியோ மாறும். உங்களுக்கு புரியுங்களா? அது அப்படி உத்தரவாதமாக ஜெயிச்சுவாருன்னு சொல்ல முடியாது, இழுபறிங்கிற இடத்துக்கு போய் நிற்கும். அவனும் அப்படியும் விஜய் ஜெயிச்சுவாருன்னு சொல்லிட முடியாது. பட் அந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் நின்று பார்க்குறேன். உங்களுக்கு தகவலுக்காக என்னென்னா, இதே சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தான் நினைக்கிறேன், திருவள்ளிக்கணி தேதியாக இருந்தபோது கலைஞர் அங்கே போட்டிக்கிட்டார். அப்போ ஏடிஎம்கே அலையன்ஸில் தாவூத் மியா கான் அப்படிங்கிறவர் காயிதே மில்லத்துடைய பேரன் கருணாநிதிக்கு எதிராக போட்டிக்கிட்டார், சரிங்களா? அப்போ அவர் வாழைப்பழ சின்னத்தில் ரெட்டலையில் நிற்கல, 800 ஓட்டில் தான் ஜெயிச்சார் கலைஞர். ரெட்டலையில் நின்றுருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கணும் நீங்கள். நம்ம ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நம்ம பார்த்தோம், திரு ஓ பன்னீர்செல்வம் அந்த பலாப்பழ சின்னத்தை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம்னே 4 கேண்டிடேட் நிப்பாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? பன்னீர்செல்வம் நிப்பாட்டல, ஓ பன்னீர்செல்வம்னே 4 பேர் நிப்பாட்டினாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது ஒரு புது சின்னத்தை கொண்டு போகிற எவ்வளோ சின்னம். அப்போ வாழைப்பழ சின்னத்தில் நின்ன போது கலைஞரே 800 ஓட்டில் தான் ஜெயிச்சாருங்க போது, ரெட்டலையில் தாவூத் மியா கான் நின்றுருந்தாரு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ரெட்டலைக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, உங்களுக்கு புரியுங்களா? கலைஞருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, திருவள்ளிக்கணிக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்படி பல வெயிட்டேஜ் சேர்ந்தால் நம்ம இது யார் வெல்வா, யார் போவா, யார் இழுபறியாக மாறும், திமுக டந்தி ஏன் இழுபறியாக போகுது, அதிமுக டந்தி ஏன் இழுபறியாக போகுது, திமுக டந்தி ஏன் அதிமுக போகுது, அதிமுக டந்தி ஏன் திமுக போகுது, அதிமுக ஏன் தொடருது, திமுக ஏன் தொடருது, இவ்வளவு சினாரியோவும் நம்ம தொகுதி தொகுதியாக பார்த்ததில் இந்த எல்லா வெயிட்டேஜையும் சேர்த்து தான். ஸோ இப்போ இந்த 22 தொகுதி ஒரு இழுபறியாக இருக்கும் அப்படின்றது இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு தானே, இல்லை எல்லா ஒரே ஃபார்முலா தான். ஓகே.
95 தொகுதி எதிர்க்கட்சிகளுக்கும் 22 தொகுதிகள் இழுபறியும் மிச்ச தொகுதிகள் கூட திமுக கூட்டணிக்கு வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஒவ்வொரு ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபார்முலா, டிஎம்கேக்கு ஒரு அப்படி ஃபார்முலா ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து ஆசையாக இருக்குமே தவிர ஃபார்முலா இருக்கு. நான் சொல்கிற ஃபார்முலா ஈவு இறக்கம் இல்லாமல் எந்த விதமான ஒரு ராசி பலனையும் பார்க்காம ரொம்ப நேராக தெளிவாக போட்ட கணக்கு. அதில் வந்த கணக்குடைய ரிசல்ட் தான் இது திமுக கூட்டணி, இது அதிமுக கூட்டணி, இது வந்து இழுபறி, இவ்வளோ தான். ஸோ ஃபார்முலா ஒன்று, ரிசல்ட்டும் வந்து அதே தான். ஸோ உங்களோட ஹோப் வந்து இது 90% அக்யூரசி இருக்கும், இந்த 100% அக்யூரசி இருக்கும். இன்னைக்கு தேர்தல் நடந்தா ஓகே, இது 90% இல்லை, 100% அக்யூரசி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. திமுக அமைச்சர் பெருமக்கள் வந்து ரொம்ப சரியா இருக்குங்கன்னாங்க. ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் போல ஆச்சரியப்படலாம். அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன கரெக்ட் தாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 20 தொகுதி நாங்கள் எடுத்தோம்னா வேலை வந்துருவாங்க நாங்கள் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இது இழுபறிங்கிறது கரெக்ட், எங்கள் ஊர்லாம் கரெக்டாக இழுபறிதாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்தந்த தொகுதி சார்ந்த மக்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஊடகவியலாளர் நிறைய பேர் இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாஸ் ரொம்ப கரெக்டாக சொல்லி சொன்னாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு எலெக்ஷன் நடந்தால் அது 100% அக்யூரஸியாக இருக்கும். அது 90-80ங்கிறதே கிடையாது. ஆனால் நடக்க போகிற எலெக்ஷன் வந்து 2026 ஏப்ரலில். அப்போ 26 ஏப்ரல் அதுக்கு நிறைய சினாரியோ இருக்குது. இன்னும் நம்ம விஜய் ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் ஃபேக்டர் நாங்கள் அதில் சேர்க்கலை. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், விஜய் ஃபேக்டரை சேர்க்கல. விஜய் ஃபேக்டரை சேர்த்தா அது எப்படினாலும் போய் நிற்கலாம். அதுதான் கணிக்க முடியாத ஒரு குழப்பமாக இருக்குது. விஜய் அப்படியே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, எப்படினாலும் போகலாம். அதாவது விஜய் ஃபேக்டர் உள்ள வர்றது மூலமாக இன்னைக்கு தேதிக்கு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூட வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்களே ஜெயிப்பாராங்கிறது எந்த தொகுதி எதிர் கேண்டிடேட் யாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்னம் எல்லாம் பார்த்தா நீங்கள் சொல்ல முடியும். அவர் வந்து மதிமுக எதிராக போட்டிட்டா வேற ரிசல்ட், திமுக எதிராக போட்டிட்டா வேற ரிசல்ட், ஏடிஎம்கே முக்கியமான ஆளுனா வேற ரிசல்ட். அது எல்லாமே சேர்ந்தாங்க நிற்கும். அதனால விஜய் அவர்களே வெல்வாராங்கிறது நம்ம எங்கே நிற்கிறாருங்கிற பொறுத்து தான் சொல்ல முடியும். ரெண்டு உத்தரவாதமாக சொல்ல முடியும், ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. ஆனால் ஓட்டு ரொம்ப சால்ட்டாக பழப்பார். அட்லீஸ்ட் ஒரு 10% வரைக்கும் பழப்பாருங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நம்ம டே 1 சொல்லிட்டு இருக்கோம். 6 to 10 கேரண்டியாக நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த 10 மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு சைடு ஸ்வீப்புக்காக கூட வாய்ப்பு இருக்கு. 2014 பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வாங்கின ஓட்டு வந்து அவங்களுக்கு ஒரு 3 எம்பியை கொடுத்துச்சு. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஸ்வீப்பை கொடுத்துருச்சு 37 சீட், டிஎம்கேக்கு 0. டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து ஒரு சீட் கூட கிடைக்கல 2014. ஏன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு பக்கமாக சாட்சி ஓட்டுச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. அது திரும்ப டிஎம்கே காலி பண்ணி விட்டு ஏடிஎம்கே திரும்பி வந்து ஸ்வீப் வந்துருச்சு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து நீங்கள் எந்த பக்கம் போகும்னு நீங்கள் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு குழப்பம் தான். அவர் யார் ஓட்டை எடுக்கிறாருங்கிறத பொறுத்து. ஓகே, ஏன்னா இப்போ இதுக்கு முந்தைய இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தே விஜய் அப்படிங்கும்போது அப்போ இது எப்போ ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றது சரியான ட்ராக்காக? நான் அடுத்தவங்களுடைய கருத்து கணிப்பை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அது சரியில்லைன்னு பேசுறது நியாயமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியாமல் நான் எப்படி தப்பு சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியல. நான் அவுட்புட் மட்டும் வச்சு தான் பண்ணுறேன். அந்த அவுட்புட் வந்து பொய்யா உண்மையா, உண்மையும் பொய்யும் கலந்ததா, அது அரித்மெட்டிக்காக உள்ளதா, அனலிட்டிக்கலாக உள்ளதா, கீழே போயிட்டு வந்த சர்வேவா, அந்த சர்வே எப்படி பண்ணீங்க, ஃபோனில் பண்ணீங்களா, நேரில் பண்ணீங்களா, படித்தவங்களை எப்படி பண்ணீங்க, படிக்காதவங்களை எப்படி பண்ணீங்க, பெண்கள் எப்படி பார்த்தீங்க, எவ்வளோ பெண்கள் வச்சிருக்காங்க, எந்த தொகுதி, கிராமம், 150 கணக்கு. இட் இஸ் நாட் ஈஸி கேம். இந்த செஃபாலஜிக்கலாக நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணிட்டு வருங்கிற ஒரு இவ்வளோதானங்க, அது பெரிய மேட்ராங்க. நான் ஒரு 10 பேர்ட்ட கேட்டேன், 10 அப்படி இல்லை. இங்கே உட்காந்து நீங்கள் ஒரு 7 பேர்ட்ட நீங்கள் இருக்க நம்ம இருக்கிற பைட்டு இங்கே வந்து வேறு ரிசல்ட் வரும். ஒரு கட்சி வந்து உங்களுக்கு வந்து 230 சீட்டு வந்துடும் இந்த இடத்துல நம்ம போயிட்டு. அப்படி இல்லை. அப்போ நமக்கு வந்து அது வேற ஒரு கணக்கு. ஸோ அவங்க ஓட்டர் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல வருது எங்களுடைய கணக்கு என்னவா இருந்தது அப்படிங்கிற பற்றி. பாப்புலாரிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல ஐம் நாட் கமெண்டிங் அபவுட் ஓட்டர், பட் பாப்புலாரிட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டாலினை விட கூடவே இருப்பார் விஜய். ஏன்னா விஜய்க்கு நெகட்டிவ் பட்டனே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ ஏடிஎம்கே சரியில்லைன்னு ஒரு குரூப் இருக்கும், டிஎம்கே சரியில்லைன்னு ஒரு குரூப் இருக்கும், விஜய்க்கு சரின்னு மட்டும்தான் ஒரு குரூப் இருக்கும். சரியில்லைன்னு ஏன் இருக்கும்? சந்தேகப்படுறவங்க கூட நாளைக்கு ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி பின்னாடி இருக்கோ, ஒரு குரு அப்படி இருந்தவங்க கூட அதுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது. அவங்க யோசிப்பாங்க அப்படியான்பாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து போகாமல் இருப்பாங்க. ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு போட மாட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா உயிரே போனாலும் டிஎம்கே போட மாட்டேன், உயிரே போனாலும் பிஜேபி போட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது நெகட்டிவ் ஓட். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோட சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது, இந்த கேள்வி வருதுல. விஜய்க்கு அது கிடையாது. ஹீ இஸ் நாட் கேரியிங் எனி டெட் வெயிட். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ அவருக்கு இருக்கிற நம்ம அது பிஜேபி மாதிரியான கட்சி வந்து நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். அதான் ஒரு பெரிய சேலஞ்ச். மைனஸ் ஓட்லேருந்து ஆரம்பித்து இல்லைங்கிற ஜீரோக்கு வந்து அப்புறம் பாசிட்டிவ் ஓட்டு. இப்போ பாசிட்டிவ் ஓட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் நேர் எடுத்தோன்னே ஜீரோலேருந்து ஆரம்பிப்பார். அவருக்கு மைனஸே கிடையாது. டிஎம்கேக்கு மைனஸ் உண்டு. உங்களை டிஎம்கே பிடிக்காத குரூப் உண்டு. அப்போ விஜயோடைய பாப்புலாரிட்டி யாரை விட டாப்பில் இருக்கும். அவர் நம்பர் 1 ஸ்டார். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் விஜயான்னு கேட்டால் எந்த விஜய், முரளி விஜயா அந்த விஜயான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? விஜய் கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விஜய் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் விஜய்னா யாரும் தெரியும். அப்போ அவ்வளோ பெருசாக உள்ள டவுன் டு எர்த் வந்து ரீச் ஆயிருக்காரு. அப்போ அவருடைய பாப்புலாரிட்டி வந்து நான் அவர் வந்து ஸ்டாலினுக்கு கீழே ஸ்டாலினுக்கு மேலவே இருந்தாலும் ஆச்சரிய மாட்டேன். பட் பாப்புலாரிட்டி இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஓட்டிங் பேட்டர்ன். ஓகே,
அப்போ இந்த நிலைமையில் அப்படிங்கும்போது ஒரு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்றது தான் யதார்த்தம். யாருக்கு? ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சார். இன்னைக்கு நீங்க தேதிக்கு சொல்ற அப்படிதான். DMK. திமுக கூட்டணிக்கு தான் வந்து 130+ இருக்குதே தவிர திமுகவுக்கு தனியா இல்ல. அது வந்து 2006 மாதிரி தான் திமுகவுக்கு நிலைமை இருக்கு. நம்ம பார்க்குறோம். அது வந்து இது எப்படின்னு ஒரு யோசனை. பாண்டே வந்து டிஎம்கேக்கு நல்லா ஓட்டு கொடுத்தாரு. எங்க அண்ணன் KN நேரு சொன்ன மாதிரி அப்படி ஒன்று இருக்கலாம். வந்து பாண்டே நமக்கு என்ன சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். ஆனால் நம்ம வந்து அனலிட்டிக்கலாக பார்க்கணும், உணர்ச்சி வசப்படாமல். 2019 வாங்கின ஓட்டுகளை விட 2021 வாங்கின ஓட்டுகளை 2024 டிஎம்கே குறையத்தான் ஓட்டு வாங்கியிருக்கு. அதே அலையன்ஸ். ஆனால் 19, 21, 24 அவங்களுடைய வாங்கின ஓட்டு வந்து டிக்ளைன் ஆகிட்டே வந்திருக்கு. வேறஸ் இந்த பக்கம் பிஜேபியோட ஓட்டு கூட்டிகிட்டே இருக்கு, நாம் தமிழோட ஓட்டு கூட்டிகிட்டே இருக்கு. இன்னைக்கு விஜயன் ஒரு புது கட்சி வந்து அவங்க ஒரு 10% ஓட்டு வாங்க போறான்றாங்க. இதெல்லாம் யாருடைய ஓட்டு? இந்த டிஎம்கே கிட்ட வந்த ஓட்டு தானே. இதுக்கு முன்னாடி அவங்க தானே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தேமுதிக வளரல, மதிமுக வளரல, பாமக வளரல, 2 கம்யூனிஸ்டுகள் வளரல, காங்கிரஸ் வளரல, இத்தனை கட்சிகள் வளரல. ஆனால் ஒரு 3 கட்சி வளர்ந்துருச்சு. உங்களுக்கு அப்போ எங்கேருந்து ஓட்டு வந்திருக்கு உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே கிட்ட தான் வந்திருக்கு. கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு ஓட்டு வரல, காங்கிரஸ் வந்து ஒரு ஓட்டு வரல, டிஎம்கே மட்டும் தான் ஓட்டு வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ வந்து யார் வந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து 2026 ஏப்ரலுக்கு நான் சொல்லலை, இன்னைக்கு இதே நடந்துச்சுன்னா அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஒரு தொங்கு சட்டசபையாக தான் இருக்கும். டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஆசைப்படுறது போல ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையலாம். சார் இந்த முடிவுகளை ஒட்டியே பேசுவோம் சார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 21 அப்படின்னு எடுத்துக்கும் போது சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதை நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா இல்லையான்ற அந்த ப்ரெடிக்ஷன் போகும்போதும் அவர் ஒரு குடும்ப பின்னணி பார்க்கும்போது அவர் வரணும், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ அதுக்கான அந்த வேல்யூ அப்படின்றது டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இந்த ரிசல்ட்? திரு ஸ்டாலினுக்குன்னு இல்லை, டிஎம்கேக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லலாம். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவருக்கு ஒரு வேல்யூ வச்சு தானே முன்னிறுத்துறாங்க சார். அவர் எப்பயுமே அந்த வேல்யூல வந்து கட்சியோட பெருசாக தான் இருக்காரு. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலராக இருப்பார், டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலராக இருப்பார், ஏடிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமி பாப்புலராக இருக்கலாம். அது வந்து விஜய் வந்து ஆட்டோமேட்டிக் அவர் தான் பார்ட்டியே, அதனால் வந்து பாப்புலர் பற்றி பேசுது. அப்போ இது மாதிரியான வந்து நரேந்திர மோடிக்கு தான் ஆப்வியஸாக எப்பயுமே வந்து உங்களுக்கு கட்சியோட அவங்களுக்கு சாங்கன பேசு. அதில் ஒன்று கொள்ளப்படும் 2021 அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா ஆக முடியாது, அண்ணன் செல்லூராஜ் போன்றவர்களாம் அவர் ஜாதகத்தில் இல்லை கட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். வந்து மறைந்த நடிகர் ராஜேஷ் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலேயே வயது மூத்தவர் முதலமைச்சரானது இவர் தான். இவர் எல்லாரும் 42 வயசுல முதலமைச்சரானவங்களாம் இருக்கிறாங்க. இவர் தான் வந்து வயது முதிர்ந்து மூத்த முதலமைச்சரானார். அப்போ ராசி இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, வாய்ப்புலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஆயிட்டார். அப்போ அது வந்து வேற ஒரு கணக்கு. அப்போ அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் வந்து நாட் எ பாப்புலர் கவர்மெண்ட், ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக மாறலை. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை, ஒரு ஈர்ப்பு ஏற்படலை. ஜெயலலிதா அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ கலைஞர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துடல. எங்களுடைய தமிழின தலைவர், எங்களுடைய குரல் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் வந்து திரு எடப்பாடிக்கு வரல. இப்போ டிஎம்கே ஆட்சியுடைய செயல்பாடுனால திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சு. இதுக்கு அதுவே பரவாயில்லப்பான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து எப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சியை அந்த 2017 to 21 பெருசாக ஓவர்வீமிங்காக யாரும் வரவேற்கலை. ஆனால் என்னென்ன நோ நான்சென்ஸ் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பிரச்சனை இல்லாத பஞ்சாயத்தில் அது மாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வரக்கூடிய இந்த பிரச்சனை கீழே வந்து நம்ம மேலே வரைக்கும் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை பார்க்கும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இதுக்கு அவரே பரவாயில்ல பாடும். இது நிறைய பேர் காமன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க்கிங் இட் தேவை. ஸோ திரு ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்காங்க நம்ம அனலைஸ் பண்ணல. அது வந்து அப்படியே தான் இருக்காரு, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் டிஎம்கே ஆட்சியுடைய செல்வாக்கு பின்னாடி சந்திச்சுன்னு பார்க்குறோம். இப்போ இதே ஃபேக்டர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி இருக்கு? எப்பயுமே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் பார்த்துங்க. அது எப்பயுமே 2019 வாங்கினதை விட அதிகமான சீட்டுகளை காங்கிரஸ் பெற்றது. அப்போ டெல்லியில் 24. ஏன் நரேந்திர மோடி வந்து 2019 to 24 என்ன ஆட்சி கம்மியாக பண்ணிட்டாரு உங்களுக்கு புரியுங்களா? 2014 விட 19 கூட தான் சீட்டு வாங்கினார். நல்ல தம்பி மெஜாரிட்டியில் ஆட்சி பண்ணார், தனி பெரும்பான்மையிலே இருந்து ஆட்சி பண்ணார் 2 முறையுமே. 2019 to 24 ஏன் சீட்டு குறைஞ்சது 24 தேர்தல் போது? அப்போ 24 அவர் குறைஞ்சுன்னா இவருக்கு ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஏறியும்ல? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான செயல்பாடும் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸுக்கே வந்து இருந்துருச்சு. அவளை எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே ஓட்டு கொடுச்சு. அப்போ தான் இவங்க வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் 240 சீட்டு குறைஞ்சாங்க பிஜேபி. அப்போ எதிர்கட்சியார்களுக்கு அட்வான்டேஜ். அவ்வளோதான். நான் வந்து இவர் சிறப்பாக செயல்பட்டாரா இல்லையா அந்த இடத்துக்கு நான் போகல. ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு பலன் தரும்? எதிர்கட்சிக்கு தானே. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பலன் கிடைக்கும். அவர் இன்னைக்கு போகக்கூடிய இடங்களில் வரக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, அந்த ஒரு எழுச்சி கட்சிக்காரங்க தான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கொங்கு பெல்ட் தான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை தாண்டி ஒரு க்ரௌட் ஒன்று மாஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகிறதுனால தான் ஏடிஎம்கேக்கு, என்டிகேக்கு, விஜய்க்கு, பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு கூடுச்சு. அவரோட அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம் சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் தான் அதிகபட்சமாக
அந்த ப்ரெஸ்ஸோட அட்டென்ஷன் எல்லாம் சீக் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அது அப்படியே டவுன் ஆகி எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது இது இன்னும் பலம் சேர்க்குமா? எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும்? கட்டாயமா ஏடிஎம்கே பிஜேபிக்கு தனித்தனியாக இருந்ததுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னாறு கூட வித்தியாசம் இருக்குல்ல. நான் தனியாக சண்டை போடுறேன், நீங்கள் தனியாக சண்டை போடுறீங்க, ரெண்டு பேருக்கும் பொது எதிரி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த எதிரியோட பலம் குறையும்ல, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா. அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து கனிமொழி அக்காலேருந்து எல்லாருமே வந்து அலையன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி முன்னாடி சொன்னாங்க கள்ள கூட்டணி அமைஞ்சிருச்சு உடனே பொருந்தா கூட்டணி, கொள்கை இல்லாத கூட்டணி, அடிமை கூட்டணி, எடுபடி எடப்பாடி எவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் இந்த அலையன்ஸ் வச்சு தானே. இப்போ இந்த அலையன்ஸ் வராத வரைக்கும் அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. அப்பா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, டிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் 4 பேர், விஜய், சீமான், அண்ணாமலை, எடப்பாடி 4 பேர். இன்னைக்கு வந்து இந்த 2 பெருங்கட்சி நம்பர் 1 நம்பர் 2 2 பெருங்கட்சிகள் ஒன்று சேரணுன்னே அது ஒரு ஆட்டி படிச்சாங்க. இன்னும் அவங்களுக்கு வெல்ற அளவுக்கு நகரல, ஆனால் சேலஞ்ச் பண்ணிருச்சு. அப்போ அது வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில். இப்போ வந்து டிஎம்கே கூட்டணி பின்னடைஞ்சிருக்குங்கிறதுக்கும் ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி வலுவடைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் திருமாவளவன் சொன்னது. அவர் என்ன சொல்றாரு, கூட்டணியை நம்பினால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற இடத்துல தான் 2 கட்சியிலும் இருக்குது. இது கூட்டணி இருந்துகிட்டே சொல்றாரு. அப்படின்னா டிஎம்கே சேர்த்தானே சொல்றாரு, புரியுதுங்களா? கூட்டணியை நம்பி தான் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலவீனப்பட்டல. அவர் சொல்ற வார்த்தையே பலவீனப்படுறதான் சொல்றாரு. கூட்டணியை நம்பி தான் ஆட்சி அமைக்க முடிகிற அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கு 2 திராவிட கட்சியும். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கல. அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். டிஎம்கே ஆட்சி பின்னடைவு சந்திச்சிருக்கு, அது ஏடிஎம்கே தானே பலமா நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்பர் 1 இருந்த ஏடிஎம்கே, நம்பர் 2 இருந்த பிஜேபி, 2 பேரும் ஒன்றா சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பலம் கிடைச்சிட்டே இருக்கு. அவ்வளோதான். இந்த 26 ஒட்டி 2 பேருக்குமே இது வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான் சார். நான் சொல்றது ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இதில் யார் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சே ஆகணும்னு ஒரு பெரிய அவசியம் இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிட்டது போல 2 பேருக்கும் தான், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எதிர்கட்சிங்கனால அவருக்கு வந்து எல்லாமே லட்டாக கிடைக்கும். இப்போ வந்து வாயே திறக்காத ஊடகங்கள் கூட நீங்கள் அஜித்குமார் மேட்டரில் பேச வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து ஒரு நடிகர் வந்து சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகர், பாக்கியராஜோட பையன், அவர் வந்து ரொம்ப லேட்டாக விமர்சனம் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, நான் வந்து இதை வந்து முன்னாடியே பேசுகிற நடிகர். அப்போ கூட பிரபலமான நடிகர்கள் வாய் திறக்கலை. சத்யராஜ் எங்கே போனார், பிரகாஷ்ராஜ் எங்கே போனார், கார்த்தி எங்கே போனார், சூர்யா எங்கே போனார்லாம் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கொந்தளி சமூக ஆர்வலர் சித்தார்த் எங்கே போனார், எவ்வளோ பக்கமாக பேசுனாங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் ட்வீட் எழுதுனாங்க, தொடர்லாம் எழுதுனாங்க, எங்கே போனாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஊடகங்கள் அதே மாதிரி தான் இருந்தாங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். இப்போ அவங்க பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. சின்ன நடிகர்களோ வளரும் நடிகர்களோ அவங்க கூட சாரிங்க நான் பேசியிருக்கணுங்க வந்துடுறாங்க. இது வந்து மற்றவர்களுடைய மனசாட்சியை உறுத்தும். இவ்வளோதான். இந்த அட்வான்டேஜ் எப்பயுமே எதிர்கட்சிக்கு உண்டு, அவ்வளோதான். இபிஎஸ் சூப்பராக செயல்பட்டுட்டாரு, அவர் ஆட்சி அமைக்க போறாரு நான் சொல்ல. இந்த ஆட்சியோடைய ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஆப்வியஸாக எதிர்கட்சி தான் பலனை கொண்டு போய் சேர்க்கும். சார் இது எல்லாமே அதிமுகவுக்கு பலனை தான் சேர்க்கும் அப்படின்னா இவங்க திரும்ப திரும்ப ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? திமுக பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு. அப்போ பாஜகவோட அதிமுக சேருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆகுதுன்றது திரும்ப திரும்ப எப்பயுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இன்டெலிஜென்ஸை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அவருடைய இத்தனை வருஷம் அரசியலில் அவருக்கு வந்து பிஜேபினால 4 ஓட்டு குறையுங்கிறது தெரியும், ஆனால் 7 ஓட்டு உள்ள வருங்கிறது தெரியும். அப்போ 4 வெளியே போது 7 உள்ள வரும்னா 3 லாபம்னு ஒரு தெரியும். 7 வருமா சார்? நிச்சயமாக வரும். அதில் நீங்கள் தானே சொன்னீங்க அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி ஆகா ஓன்றுச்சு சொன்னீங்க. மொத்தமாக வெளியே போயிடாதுல்ல. நீங்கள் அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு வச்சா கூட நீங்கள் மொத்தமாக போயிடாதுல. அவர் அண்ணாமலை இருக்கும்போது 11% இருந்துச்சு, இன்னைக்கு 1% தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் சரிபாது வச்சாலும் ஒரு 6-7% வரும்ல உங்களுக்கு. அப்போ அது வந்து லாபம் தானே உங்களுக்கு. 6% 7% கூட வரப்போகுது ஏடிஎம்கே லாபம் தானே. அதில் என்ன குழப்பம் இருக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கெயின் ஃபார் ஏடிஎம்கே. அது தெரியாமல் ஏங்க பண்ணுவார்? உங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது? நீங்கள் டிஎம்கே வந்து இவ்வளோ பேர் அலைன்ஸில் வச்சிருக்காங்க, இவ்வளோ விமர்சனத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. திரு பே சண்முகம் விமர்சிக்கிறார், முத்தரசன் விமர்சிக்கிறார், திருமாவளவன் விமர்சிக்கிறார், வைகோ வந்து வருத்தம் தெரிவிக்கிறார். இவ்வளோக்கு அப்புறம் ஏன் வச்சிருக்காங்க? இவங்க இருந்தால் தான் லாபம் தெரிஞ்சு தானே. அப்போ வந்து பிஜேபி இருந்தால் நட்டம்னா ஏன் வைப்பார்? அவர் அரசியல்வாதியில் முதல்ல அவர் ஜெயிக்க பார்ப்பார்ல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? அவர் தோக்குறதுக்காக அவருக்கு அலைன்ஸ் வைப்பாரா? அப்படி எப்படி பண்ண முடியும்? அவர் ஜெயிச்சா முதலமைச்சரான தானே அவருக்கு பெருமை. அவர் முதலமைச்சர் ஆவார்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார்ல. அப்போ இவங்க வந்தால் நமக்கு நட்டம்னா ஏன் வைப்பாருன்னு கேட்குறேன். அப்போ திரும்ப திரும்ப திமுக தாவேகா இவங்கெல்லாம் பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்யறதுக்கான காரணம் அப்படின்றது என்னவா? பாஜகவுடைய வளர்ச்சி தான். ஏன்னா பாஜக வந்துட்டாங்கன்னா இந்தியா முழுக்க பெரும்பாலான மாநிலங்களில் பார்க்குறோம், ஒரு தடவை உள்ள வந்துட்டு அவங்க ஆட்சி விட்டு இறங்க மாட்டாங்க. டெல்லியில் பார்க்குறோம் 3 முறை ஜெயிச்சிட்டாங்க, குஜராத்தில் பார்த்தா 5 முறை 6 முறை, நார்த் ஈஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலில் இந்த முறை ஆட்சிக்கு வந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவ்வளோ பெரிய ஒடிசாவில் உள்ளே நுழைய முடியாத இடத்துல வந்து நவீன் பட்நாயக் தூக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் அடிச்சு பிடிச்சி இதில் சத்தீஸ்கரில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து ஆட்சி தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் யோசிக்கிறாங்க, என்ன இப்போ ஒரு தடவை உள்ளே வந்தால் ஒன்று கேரளாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, சவுத்தில் ஃபுல்லாக வந்துட்டாங்க, பாண்டிச்சேரியில் கோலிஷன் கவர்மெண்ட் நடக்கு. அப்போ அடுத்த குறி தமிழ்நாடு தான். திரு அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் எவ்வளோ நாள் தமிழ்நாட்டுக்கு வரேன்,
எந்த மண்டலத்தினாலும் வர்றேன். நீங்கள் எங்கே கோயம்புத்தூர் கொடுங்க, திருச்சி கொடுங்க, மதுரை நான் மதுரைன்ட்டார். இப்போ கூட எஸ்ஆர்எம்க்கு வரதா இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு. அவர் இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்தார். எடப்பாடி பழனிசாமி கூட வந்தார், அதுக்கப்புறம் சென்னை வந்தார், அதுக்கப்புறம் வந்து மதுரை வந்தார். இப்போ எஸ்ஆர்எம் வரதா இருந்துச்சு. அவர் எவ்வளவு நாள் கூட்டம் வரேன் பண்ணுது இல்லையா சார்? திரும்ப திரும்ப அவங்க வர்றது வந்து எங்களுக்கு தான் அது நல்லதா போகும், அது எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவா மாறும்னு டிஎம்கே ஏன் கதறாங்கன்னு யோசிங்க. பாஜக வளர்றது எங்களுக்கு நல்லதுன்னா நீங்க ஏன் பதறீங்க? நீங்க சந்தோஷம் தான், அமுக்கமா தானே இருக்கணும். நீங்க உங்களுக்கு புரியுதுங்களா? நான் செய்யற தப்பு உங்களுக்கு லாபமா வருதுன்னு நீங்க பேசாம தான் நீங்க எதுக்கு சொல்லுவீங்க? சொன்னா நான் சுதாரிச்சிருவேன்ல. அவர்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பதட்டம். பாஜக வளர்கிறதுங்கிறது பதட்டம். அது யாராலையும் தடுக்க முடியாது. நேற்று 4 எம்எல்ஏ இருந்தாங்க, நாளைக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்க போறான்னு பாருங்க. கால் ஊன்ற முடியாது, கை ஊன்ற முடியாது, உள்ள வளைய முடியாது, தாமரை முளைக்காது சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பதில் 2026 இருக்கு. அது தெரியும் அவங்களுக்கும். அரசியல்வாதிகள் உங்களை விட என்னோட 100 மடங்கு ஸ்மார்ட், 100 மடங்கு ஸ்மார்ட். அவங்களுக்கு தெரியும் தவிர்க்க முடியலன்னு. எதையாவது சொல்லி ஒரு பூச்சாண்டி சொல்லிட மாட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களோட கூட்டணி வச்சபோது பூச்சாண்டி இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருல, உங்களுக்கு நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களேங்க, அப்போ பூச்சாண்டி கிடையாது. நாங்க கூட்டணி வச்சு பூச்சாண்டியா மாறிடுறாங்களே, எப்படிங்க கணக்கு? இயல்பான கேள்வி தானே. இப்போ திரும்ப கேட்கறதுக்கான நோக்கம் இதுதானா சார்? ஏன்னா அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா அந்த அமைச்சரவையில் வந்து பாஜக இருக்குமா இல்லையான்ற அந்த கேள்விகள் திரும்ப கேட்க, இதுவே யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது உறுதி ஆயிரும் இல்லையா? நீங்க இந்த டிஸ்கஷனுக்கு வர்றீங்கன்னாலே டிஎம்கே ஜெயிக்க போதுன்னு அதிமுக அமைச்சரை பத்தி ஏன் கவலைப்படணும்? இல்லை, அது அவங்க சொல்லாம இருக்கிறனால தான் அந்த கேள்வி. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அது சொல்லட்டும் சொல்லாம போட்டேன், அது ஒரு பக்கம் வச்சுக்க, நான் அதையும் பேசுறேன். உங்களுக்கு ஏன் அந்த கேள்வி வருது? தமிழ்நாட்டின் முதலமைச்சரா சீமான் வந்தா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? ஏன் யாருமே எந்த மீடியாவும் கேட்க மாட்டீங்க? ஏன் எந்த மீடியா வரைக்கும் கேட்கல? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஏன் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே அமைச்சரோட பாஜக பங்கேற்குமான்னு கேட்குறீங்க? அப்ப எது வரப்போது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உங்க கைமீறி போயிருச்சுன்னு தெரியுது, அவ்வளவுதானே. அப்ப பாஜக வந்து அதிமுக அமைச்சர்ல இடம் பெறுமா இல்லையா, அது 2வது கேள்வி. முதல்ல அமைச்சரவைங்கிற முடிவு பண்ணிட்டீங்களா, அதுவே முடிஞ்சு வச்சுன்றது. நீங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்குறீங்க. கல்யாணம் முடிஞ்சு வச்சு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, கேம் ஓவர், அவ்வளவுதான். நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது, இவ்வளவுதானே. இந்த 26 எலெக்ஷன் அப்படின்னு 4 முனை போட்டியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது சார். இதில் சீமான் அவர்களுடைய அந்த ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு? அவர் திரு விஜயோடையோ அதிமுகவுடைய கூட்டணி வந்துருச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு வரலாறு காணாத வாய்ப்பு இருக்குது. அவர் தனித்து போட்டிட்டாருன்னா பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்கு முன்னாடி 5 தேர்தல்களையுமே வளர்ச்சியை மட்டுமே பார்த்த அண்ணன் சீமானுக்கு ஒரு அதே இடத்துல நிற்கிறதோ அல்லது ஒரு பின்னடைவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து திரு விஜய் அவர்கள் நிறைய அந்த ஓட்டை அபகரிப்பார். அலையன்ஸாக ஏடிஎம்கே பிஜேபி வந்துருச்சுங்கனால டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கான முதல் வாய்ப்பாக அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் வரக்கூடியது இருக்குது. அதனால் வந்து திரு சீமானுக்கு உண்மையிலே கடுமையான சவால் காத்திருக்கு. அவர் விஜய் கூட சேர்ந்துட்டாலும் நல்ல வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் ஓட்டு பர்சன்ட் எடுத்த முடியும். ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாருன்னா அவர் சீட்டே எடுத்துட முடியும் நிறையா. அதாவது ஒரு பேச்சுக்கு வந்து 30 சீட்டு போட்டிட்டாருன்னா 25 எம்எல்ஏவே கிடச்சிடும். ஆனால் இப்போ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் உறுதியாகவே எந்த கூட்டணியும் கிடையாது, 2 பேருமே எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி. டிசம்பர் வரைக்கும் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம கேட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் நம்ம வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து டிவி உடைச்சதெல்லாம் கண்ணால் பார்த்தோம். இன்றைக்கி வந்து முன்னாடி டிவிக்கு முன்னாடி வந்து நாட்டுக்காக தேவை, அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதனால் அவ்வளோதான், அது வந்து நம்ம பார்த்தோம்ல. அதனால் வந்து எல்லாமே எல்லாருக்கும் தேவைக்கு வந்து நடக்கத்தான் செய்யும். நம்ம வந்து உத்தரமாக 2026 டிசம்பருக்கு 25 டிசம்பருக்கு பிறகு தான் நான் வந்து இவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னே சொல்ல முடியும். அது வரைக்கும் யாருனாலும் சேரலாம். அதில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எது வேணா, திமுக கூட்டணியிலேருந்தே அதிமுக கூட்டணிக்கு வரலாம். அதிமுக காத்திருந்த கட்சிகள்லாம் திமுக கூட்டணிக்கு போகலாம். விஜயே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரலாம், நாம் தமிழரே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரலாம், நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேரலாம். எதுனாலும் நடக்கலாம். இப்படி இருந்தாலும் நடக்கலாம். திமுகவும் கூட்டணி சேராது, பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேராது, பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி சேராது, விடுதலை சிறுத்தைகளும் பாஜகவும் கூட்டணி சேராது. இந்த விஷயங்களை தவிர எதுனாலும் நடக்கலாம். விடுதலை சிறுத்தைகளே நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறோம், பாஜக கூட்டணியில் இல்லைன்னு ஒரு வாங்கிட்டு கூட எடுத்துக்கலாம். பாஜக இருந்துக்கிட்டே எதுனாலும் நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், எது எப்படி கணக்குகள் மாறுதுன்னு. நன்றி.